கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட அடுத்த vlog வந்து கிளம்பிட்டோம். நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் இருக்க போலுமலை ஃபோர்ட்டுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். என்னது ஒரு மார்னிங் சன்ரைஸு, ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் ட்ரைவ், ஒரு வீக்கெண்டு ட்ரைவ் போன மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு மிட் ரேஞ்சிலேயே இருக்கும்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போ பெங்களூரில் இருந்து போலுமலை ஃபோர்ட், கிருஷ்ணகிரி அப்புறம் ராயக்கோட்டை கிட்டே இருக்க போலுமலை ஃபோர்ட்டுக்கு தான் நாங்கள் இப்போது போயிட்டுருக்கோம். நாங்கன்னு சொல்லும் போது என் கூட யார் வரப்போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தி கிரேட், தி கிங் மேக்கர், தி N160 ப்ரோ. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா சில்க் போர்டில் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னார். நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கேன். சில்க் போர்டு போயிட்டு தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணி, ஸோ அங்கேருந்தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னது டியோ ரைடாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது வரைக்கும் நான் வந்து சோலோ ட்ரைவ் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு முன்னாடி போய் எங்கேயாவது இந்த பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடணும். ஏன்னா தலைவன் வந்து டுப்புக்குன்னு ரெட் கலரில் அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஃபஸ்ட்டு போய் பெட்ரோலில் போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரைடை வந்து நம்ம அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம். கிளம்பிட்டோம். 5:10 தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். ரீசார்ஜ்னால் ஃபோன் ரீசார்ஜ் இல்லை, பெட்ரோல் வந்து 5:10 தான் போட்டிருக்கேன். ஜோக் இல்லையா? இங்கே பாருங்கள், நம்ம தானே தலைவன், எங்கள் குரூப்பின் தலைவன், எங்கள் அண்ணா, எங்கள் ஒளிவிளக்காய் இருக்கும் எங்கள் தலைவா, இவர் தான் எங்கள் மெயின், எப்படி சொல்கிறது, எங்களுடைய ரைட் கமாண்டரு. நீ கமாண்டரு, நான் வந்து இது என்னது சோல்ஜரு. எங்கேயா நம்ம பெரிய ஆள் எங்கேயா? அப்போது பெரிய ஆள் தான் முன்னாடி போவாங்களே, கமாண்டர் தான் முன்னாடி போவாங்களா? லீடா நம்ம தான் லீடு, நம்ம தான் கமாண்டரு, நம்ம தான் சோல்ஜரு. இல்லை சும்மா ஒரு பேஜுக்கு சொன்னால் எப்படி ஓட்டுற பார்த்த? நீ பல இடத்துக்கு போற, நான் அதை கேட்கல. நீ பல இடத்துக்கு போற, நான் அதை கேட்கல. நீ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம போலுமலை ஃபோர்ட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம தானே தலைவன், எங்கள் கமாண்டர் தி N160 ப்ரோ கூட வந்து நம்ம ஜாயின் ஆகிட்டோம். இப்போ எலக்ட்ரானிக் சிட்டி பைத்தியக்கார என்ன போகிறான் பாரு, அங்கேருந்து இங்கே வரான் பாரு. ஓகே, சாரி கைஸ். இது நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டியில் ஃப்ளைஓவர் மேலே போய்கிட்டு இருக்கோம். ஸோ பைத்தியக்கார பையனுங்க எங்கேருந்து எங்கே வரான் பாரு அவன். செம்மையாக இருக்குது ரோடு, குட்டியாக அந்த ஒரு வில்லேஜ் ரோடு. நேற்று வேறு மழை வந்திருக்கும் போல் நைட்டு. ஸோ அந்த ஒரு ஈரம், அந்த இந்த ரோடு வந்து அப்படியே ஒரு சூப்பர் வைப்பிங்காக இருக்குது. நீங்கள் யாராவது போலுமலை வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வரலாம். இது வந்து ஒரு மான்சூன் சீசன். என்னப்பா இவர் நடு ரோட்டில் போய்கிட்டு இருக்காரு, அங்கேருந்து இங்கே நடு அப்படியே வந்துட்டார். செம்மையா இருக்கு. இங்க பாருங்க, நம்ம ஏதோ ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ள போற மாதிரியே இருக்கு. செம்மையா இருக்கு ரோடு, அல்டிமேட்டு. நீங்கள் யாராச்சும் போலுமலைக்கு வரணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் வந்து போலுமலை வந்து ட்ரை பண்ணலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மான்சூன் சீசன் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் ஒரு மலை ஏறணும்னு நினச்சிங்கன்னா இந்த மலைக்கு வாங்க. இப்போ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து யாராவது வரணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் ஒரு 100 கிலோமீட்டர்ஸில் ஒரு நல்ல வைபிங், நல்ல ஒரு ட்ராவலோட இருக்கிற ஒரு சீனிக்கான ஒரு பிளேஸுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த போலுமலை ஃபோர்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ் நான் சொல்லுவேன். செம்மையாக இருக்குது ரோடு சீனிக் வீஸ் எல்லாம். இங்கே பாருங்க, திடீர்னு அப்படியே மேலே போகுது. திடீர்னு பார்த்தா ரோடு இங்கே இருக்குது, பார்த்தா வியூ மட்டும் தெரியுது. செம்மையாக இருக்குது. நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம கூட இந்த மாதிரி ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. நம்ம ஒரு குரூப் இருக்குது. ஸோ அந்த குரூப்பில் வந்து உங்களையும் நான் ஆட் பண்ணுறேன்.
நாம் எல்லோரும் சேர்ந்து வந்து பிளான் பண்ணி பெங்களூர்லேருந்து ஒரு பெரிய ட்ரிப்பு ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டை போட்டு விடுங்க, ப்ரோ ஜாயின் பண்ணி ரைட் பண்ணலாம். இல்லை ஏதாவது உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு எப்படி கன்வே பண்ண தோணுதோ அதை அப்படி கன்வே பண்ணுங்கள். கண்டிப்பாக சேர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணலாம், நிறைய பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு ஹெசிடேட்டாக இருந்தால் ஒரு கொஞ்சம் யாராவது ஒரு ஆள் கூட இருக்கணும், யாராவது ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் கேங்காக போகணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா போன இந்த வால்பாறை சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வைபிங் தான். இங்கே பாருங்கள், புதுக்கோட்டையிலேருந்து நண்பர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வால்பாறை போய் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க. அவங்க கூட வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா ஜாலியாக சுற்றிட்டு போகிற இடத்துக்கெல்லாம் அவங்களும் எங்கள் கூட வந்தாங்க. செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணோம். நாங்கள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நீ யாரோ நான் யாரோ ஸ்ட்ரேஞ்சர்ஸாக தான் வந்தோம் அந்த வால்பாறைக்கு. ஆனால் இப்போ அப்புறமா வந்துட்ட பிறகு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இதாகிட்டோம். அந்த குழந்தை வந்து வெறுக்க பார்த்துட்டு இருந்துச்சு, பயந்துட்டு பார்த்துட்டு இருந்துச்சா இல்லை வர்றவன் காலங்காத்தாலே கேமராலாம் போட்டுன்னு வந்திருக்கிறான் அப்படின்னு பார்த்தா என்னன்னு தெரில. ராஜன் சார் நாங்கள் வந்து என்னது பைக்கர்ஸ். நான் போலுமலைக்கு இப்படி தான் போகணுமா? ஆமாவா, சரி. இருங்க அப்போ இருப்பா, கேட்டு போயிடுவோம். இந்த மேப்பு இப்படியே காட்டும். அக்கா இந்த மலைக்கு எப்படி போகிறதுக்கா, போலு மலைக்கு? ஆ சரி. ஆ ஆ சரிக்கா, தேங்க்ஸ்க்கா. நேராக தான், இப்படி தான், இந்த ரூட்டு தான். பரவாயில்லப்பா, கூகுள் மேப் பக்கம் வந்து நம்மளை கரெக்டாக தான் காட்டியிருக்கு. ஏறுவோமே மேலே இப்போ. இங்கே பார்த்துக்கோங்க, இந்த இது அப்பு சும்மா நம்ம ஆள் வந்து அசால்ட்டாக ஏறுவாப்புல. பயங்கரம் செம்ம ஆஃப் ரோடுங்க. ஆனால் போலுமலை கன்ஃபார்ம் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது. இந்த ஆஃப் ரோடெலாம் ட்ரை பண்ணுறவங்க ஷியோராக நீங்கள் ட்ரை பண்ணலாம், பயங்கரமாக இருக்குது. ஓ வந்துட்டோமாப்பா. ரெண்டு பேர்ண்ணா? கேஷா? இன்னும் பின்னாடி வராங்க. இன்னும் ஒரு வண்டி. ஓ ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், போலு மலைக்கு வந்தால் 20 ரூபா என்ட்ரி டிக்கெட்டு. ஒரு வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ், ஓன்லி 20 ருபீஸ். நீங்கள் வீக்கெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு வைப்பாக வந்து வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 20 ரூபா செலவோட, ஒரு பெட்ரோல் செலவோட ப்ளஸ் 20 ருபீஸ். ஆமாம் 20 ஆமாம். இல்லை அதான் வண்டிக்கு தான் வாங்கியிருக்காங்க, அவ்வளோதான். மேலே போக வேண்டியது தான் கைஸ். போலுமலை வியூ பாயிண்ட் ஃபுல்லாக அங்கே பாருங்கள், சின்ன மலை ஃபுல்லாக ஆளுங்க. இங்கே பாருங்கள், ஆஃப் ரோட் பண்ணிட்டு வராங்க. டியோ இல்லை என்டார்க்கு, என்டார்க்கு அது டியோ இல்லை, மாசாக தான் வராங்க. பரவாயில்லையா, தைரியமாக ஆஃப் ரோட் பண்ணுறாங்க என்டார்க்லையா. வாங்க நல்லா தான் பண்ணுறீங்க, பரவாயில்ல. ஓ இப்படி இருக்கியா, அது அங்கே பாரியா ஏற மாட்டேங்குதியா அது. இறங்கலாம்ல, பரவாயில்ல விட, ஏற்றட்டும். உனக்கு என்ன, உனக்கு வயிறு எரியுதுன்னு தெரியுது நல்லா. இங்கே பாரு பின்னாடி புகை வருது.
இங்கே பாரு ஆள் அந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு இங்கே பாரு ஏதோ கொள்ளை அடிக்கிற மாதிரி இருக்கு. ஏய் அங்கே பாரியா ரோடு, அங்கே பாரியா கீழே சூப்பராக இருக்கு பாரியா அந்த ரோடு. அந்த ரோட்ல வந்தோம் நம்ம. அந்த ரோட்ல வந்தோம். ஏய் சத்தியமா தெரியலையா எனக்கு. மேல இருந்து பார்க்க உனக்கு அப்படி தெரியுது. நம்ம இந்த ரோட்ல தான் வந்தோம் ஆக்சுவலா. இங்க பாரியா வராங்க பாரு இங்க பாரு. ஒரே ரோடு தான் இருக்கு. நீ அந்த இடத்துல நின்னுட்டு இருந்தாங்களே இவங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரோடு செம்மையா இருந்துச்சு. அங்க பாரு அந்த ரோடு வழியா வந்து அந்த மலையை சுத்திக்கிட்டு தான் வரோம் நம்ம இப்போ. ஓ இந்த வழியா நல்லா இருக்கு கைஸ். நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆஃப் ரோட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு இப்படி ஜம்முன்னு நீங்கள் பாருங்கள் மரத்தடியில் சும்மா இந்த வியூ பார்த்துக்கிட்டு பாருங்கள். நம்ம தானே தலைவன் கமாண்டர் சமயகிரிங் கமாண்டர். பார்த்தீங்களா போஸை. இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இடத்துல வந்துட்டு அமைதியாக உக்காந்துட்டேன். இந்த பக்கம் என்னது ஒரே ஃபுல் வியூ தான், அப்படி செம்மையாக இருக்குது பார்க்கவே. அங்கே ஒரு எப்படி சொல்கிறது தண்ணி இது தெரியுது ஃபுல்லாக. அந்த என்னது டேம்னு நினைக்கிறாங்க, டேம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இதுன்னு நினைக்கிறேன் கிருஷ்ணகிரி டேம்னு நினைக்கிறேன். தெரியல ப்ரோ, அதான் கிருஷ்ணகிரி டேம்னு நினைக்கிறாங்க. தண்ணி நின்று அங்கே தண்ணி இருக்குது அந்த ஒரு பெரிய இது மாதிரி. அது தெரிஞ்சு அதுதான் கிருஷ்ணகிரி டேமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ் அப்படியே நீங்கள் அப்படியே வண்டி அங்கே பார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து நடந்து வந்தீங்கன்னா நம்மளுக்கு பெருமாள் கோயில் இருக்குது மேலே. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்லாம் பெருமாள் கோயில் அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி பயங்கரமான ஒரு வியூ இருக்குது. இங்கே பாருங்கள் அப்படியே பாருங்கள் செம்மையாக இருக்குது வியூ. இன்னும் அந்த பக்கம் வரைக்கும் இருக்குது. இருங்க பார்ப்போம். செம்மையாக இருக்கு வியூ. சென்ட்ரலில் ஒரு பெரிய மலை நினைக்கிறேன். இந்த சரௌண்டிங்லேயே அந்த பெரிய பெரிய மலைங்க அங்கே தெரியுதுல்ல, அதுக்கு ஈக்குவலாக இந்த ஒரு மலை மட்டும் தான் இருக்குது இந்த ஊர் பக்கத்துல. செம்மையாக இருக்கு. பேக் டு டிசி vlogs. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தொட்டமெட்ரி என்ன ஒரு பிளேஸு அப்படின்னா அது வந்து ஒரு சிவன் கோவில். ஸோ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். வாங்க போவோம். என்ன ஒரு சண்டையோ இங்கே சண்டை போலேங்க. யாராச்சும் என்னது தொட்டமெட்ரி போலுமலை ஃபோர்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ராயக்கோட்டையிலேருந்து 10 கிலோமீட்டர். ராயக்கோட்டை வந்துருங்க. எங்கே இருந்தாலுமே அங்கேருந்து நீங்கள் ரூட்டை பிடிச்சி ராயக்கோட்டை வந்து ராயக்கோட்டையிலேருந்து ஜஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ் தான். அங்கே ஒரு வில்லேஜ் லிமிட் ரோடுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னாவே ஆல்மோஸ்ட் வந்த மாதிரி தான். அங்கேருந்து கொஞ்சம் ஒரு 4-5 கிலோமீட்டர் உள்ளே வந்து லெஃப்ட் எடுக்கணும். நான் இப்போ ஒரு லெஃப்ட் எடுத்தேன். ஸோ அந்த லெஃப்ட் எடுத்திங்கன்னா 2.5 கிலோமீட்ரு. இங்கே இந்த ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக 2.5 கிலோமீட்ரு. ஏன்னா எல்லாருமே அங்கேயே நின்றுருக்காங்கல்ல. எங்கே நம்பாள் இன்னும் வரலையே. ஓ தண்ணியை பாருங்க கைஸ், செம்ம ஃப்ளோவில் இருக்கு. எங்கே ஓ அந்த இருங்க இது ஒரு பெரிய விஷூரில் என்னது இந்த கிருஷ்ணகிரி தண்ணி அந்த டேமில் எப்படி சொல்கிறது அந்த பெங்களூர்லேருந்து அந்த கெமிக்கல் தண்ணி வந்து இந்த தண்ணியிலலாம் கலந்து ஒரே நுரையா கெமிக்கலாக. இங்கே பாருங்க ஸ்மெல்லு. இங்கே பாருங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டர் கிராசிங்கை என்னது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வேறு எந்த ஸ்டேட்டுக்கும் போக வேணாம். நம்ம தமிழ்நாட்டில் ஒசூருக்கும் கிருஷ்ணகிரிக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொட்டமெட்ரின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு வந்துடுங்க மிஸ் பண்ணாமல். அங்கே இருக்குது பாருங்கள் கோவில். நம்மளும் வராருப்பா பின்னாடி, இப்போ தான் வந்திருக்காரு. கைஸ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டோம். அவ்வளோதான், வீட்டுக்கு போகணும். இது என்ன இடம் ப்ரோ? தொட்டமெட்ரியா? எனக்கு தெரியும் ப்ரோ, நான் செக் பண்ணேன். தொட்டமெட்ரி எனக்கு இடம் பேர் தெரியும். இல்லை நடிப்பாக போட்டேன். இல்லை எனக்கு இடம் பேர் தெரியும். உனக்கு தெரியுமா? செருப்பு கழட்டணுமையா? அங்கே கழட்டுருவோமா? கைஸ் நாங்கள் வந்து இப்போது அந்த சிவன் டெம்பிள் தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு நீங்கள் போகிற வழி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள்.
ஐயோயோ ரொம்ப பயங்கரமாக இருக்கே, கால் வழுக்குதப்பு. நான் கேமரா எப்படி இருக்கு? மஜாவா இருக்கா? பார்த்து பொறுமை, நீ விழுந்தா நீ விழுந்துரு, என்ன இருக்காத. அப்பா அதை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இப்போ அடுத்தது பாருங்க. கேமரா பார்க்காத ஆக்சுவலி தண்ணியை பாரியா. ஏய் இங்கே ஃபுல்லாக தரதான். சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து ரிவர் வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இங்கே பாருங்க, தண்ணியில் தான் வரணும். தண்ணியில் வந்தால் தான் சிவனை போய் முன்னாடி பார்க்க முடியும். ப்ரோ ராய் காட்டிடுங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய். இல்லை யூடியூப் ப்ரோ. டிசி விளாக்ஸ் ப்ரோ, டிசி விளாக்ஸ். இங்கே பாருங்க, இதுதான் அந்த சிவன் கோவில் நந்தி. நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், நீங்களே போயிட்டு சாமிக்கிட்ட வந்து சாமியை தொட்டு நீங்களே கும்பிடலாம். அந்த மாதிரி இருக்குது இங்கே வந்து செட்டப்பு. நல்லாயிருக்கு செட்டப். நீங்கள் வந்து யாராவது சாமியை தொட்டு நீங்கள் வந்து கும்பிட்டுட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காலையிலே வந்துடுங்க, பண்ணி விட்ருங்க. இங்கே பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக நுரை. இது ஃபுல்லாக நுரையாங்க தண்ணி. இங்கே பாரு, எங்கேயோ இருந்து வர தண்ணி. அதுதான் ஃபுல்லாக இங்கே பாரு, இங்கே பாரு. ஆளுக்கிட்டே இங்கே நுரை தள்ளிக்கிட்டு இருக்கு. நீ என்ன அங்கே காட்டிகிட்டு இருக்க? இப்போ பாரு, நான் ஒன்று சொல்லிட்டா? இல்லை, உருப்படியாக சொல்லணும். நான் அப்போ இல்லை. இங்கே பாரு, வாழ்க்கை ஒரு வட்டம். சரி, ஷாம்பு போட்டால் நான் சொல்லு. ஷாம்பு போட்டால் எதுவும் இல்லை. அதுக்கு மேலே பட்டால் ஷாம்பு போட்டால் என்ன நுரை தான் வரும். ஆமாம், அதுதான் சொல்ல வந்தேன். ஓ நன்றியா. கையில் கேமரா வச்சுக்க விட்டுருவேன் நான். நீ பாரு, 35,000. அங்கே பாரியா? அங்கே பாருங்க, நடுவில் அந்த சிவலிங்கம் இருக்கு பாரு. ஏய் ஆக்சுவலாக அங்கே என் ஃப்ரெண்டு வந்து லாஸ்ட் டைம் போனாவனா அந்த அங்கே வந்து தான் குளிச்சானா. அங்கே வரைக்கும் அலோடு இருந்துச்சா. இப்போ ஃபோர்ஸாக இருக்குது தண்ணி. ஆனால் ஆமாம், தண்ணி ஃபோர்ஸாக இருக்கு. இதாக இருக்கியா? ஏய் தண்ணி பாசையா, பாசனால தான் உங்களுக்கு அப்படி தெரியுது. மக்களே, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டமெட்ரி வந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சாங்க. ப்ரோ நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க ப்ரோ? நீங்கள் எல்லாம் பெங்களூர்லேருந்து வந்துடுறோம் ப்ரோ. பெங்களூரில் எங்கே ப்ரோ? நாங்களும் பெங்களூர் தான் ப்ரோ. ஓகே ப்ரோ, நானும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பால் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஓகே ப்ரோ, நீங்கள் வீடியோவில் வருவீங்க ப்ரோ. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ கைஸ். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டமெட்ரிக்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த தொட்டமெட்ரி வரணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து பெங்களூர் டு கிருஷ்ணகிரி ரூட்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, மெயினான டிஸ்க்ளைமர் என்னென்னா, இந்த தண்ணி வந்து கொஞ்சம் அன்க்ளீனாக இருக்குது. அன்க்ளீனாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து மேக்ஸிமம் இங்கே வந்து நீங்கள் குளிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு குளிச்சிடாதீங்க. மேபி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக வந்து குளிச்சுட்டு அப்படியும் நீங்கள் குளிக்கணும்னு தோணுச்சுன்னா ஜாக்கிரதையாக வந்து நீங்கள் குளிச்சுக்கோங்க உங்கள் ரிஸ்கில். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு சிவனுடைய பக்தனாக இருந்தீங்கன்னா அதே மாதிரி கடவுள் எப்படி சொல்கிறது, நீங்கள் பக்கத்துலேயே போயிட்டு நீங்கள் வந்து அந்த சிவனை தொட்டு பூஜை பண்ணி நீங்கள் வந்து பிளெஸிங்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள். இல்லை இந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் டச் பண்ணி சாமியை வந்து தொட்டு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணி பிளெஸிங்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இந்த இடம் மறுபடியும் நான் பேர் மென்ஷன் பண்ணுறேன். தொட்டமெட்ரி சிவா டெம்பிள்னு போட்டிங்கன்னா மேப்பில் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.